திரையை விளக்கி பார்த்தா ஒரு காந்தி தெரியறதான், தேஜோமயமாக இருக்குது. பார்த்தா சிவகாம சுந்தரி சதுர்புஜங்களோட, இந்த கையில் கிளி, இந்த கையில் அக்ஷமாலை, இந்த கையில் நீலோத்பல புஷ்பம், இது ஊருஹஸ்தம். ஊருன்னா தொடக்கிட்ட அம்பாள் கையை வச்சிருக்காளாம். சுவாமியோட நடனத்துக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் தொடையில தட்டி தட்டி தாளம் போடுறாளாம். ஒரு சில வியாக்கியானங்கள் சொல்றது, அந்த ஊருஹஸ்தன்னு சொன்ன கையால் அம்பாள் ஃப்ளீட்ஸை சரி பண்ணிட்டு இருந்தாளாம். அதாவது அம்பாள் தம் புடவையோட தலைப்பை சரி பண்ணிட்டு இருந்தாளாம். அப்போ இந்த மாமி என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னா, திரைய விளக்கி இந்த காட்சியை பார்த்துருக்கா. சாக்ஷாத் சிவகாம சுந்தரி அம்பாளே தம் புடவையை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த காட்சியை பார்த்த மறுக்ஷணமே அவளுக்கு பேச்சு போயிடுத்தான், ஸ்தம்பிச்சு போயிட்டாலாம். பேச்சு வரல, கண்ணில் தண்ணி மாத்திரம் தான் வர்றது. இவா கூட வந்தவாளுக்கு ஒண்ணுமே புரியல. அடடா அம்மா, அதுக்கப்புறம் அலங்காரம் ஆயிருக்கு, எல்லாம் ஆயிருக்கு, ஒண்ணுமே தெரியல. நல்லா தரிசனம் பண்ணியிருக்கா, மெட்ராஸ் ட்ரெயினை கேன்சல் பண்ணியிருக்கா, 3 நாள் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கா, 4வது நாள் பேச்சு வந்திருக்கு. அப்போ அந்த தீட்சிதர் வந்து கேட்டா போல, என்னம்மா நடந்தது, என்னம்மா பார்த்தேள் அப்படி. அந்த மாமி தீட்சிதாட்ட சொன்னாலாம், சாக்ஷாத் சிவகாம சுந்தரி சிதாகாச ரூபிணி தான் புடவையை தான் கையாலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்த திருக்காட்சியை நான் பார்த்தேன் அப்படின்னாலாம். அப்போது அந்த தீட்சித அந்த மாமிகிட்ட சொல்கிறா, நாங்கள் வழியாக எத்தனை நாள் டெய்லியும் அம்பாளை தொட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் அந்த அனுகிரகத்தை அம்பாள் இன்னும் பண்ணலை. அந்த கருணா கிருபா கடாட்சத்தை அம்பாள் உங்களுக்கு காமிச்சிருக்காளேம்மா, நீங்கள் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கேள்மா அப்படின்னாராம். அப்படி சிவகாம சுந்தரி பேசுகிற தெய்வம்.